ஒரு மனுஷனுக்கு பணம் நிறைய வந்துச்சுன்னா பெருமையும் சேர்ந்து வந்துடுது. தாழ்மை அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுது. ஆனா வேதத்துல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஜெபிக்கிறதுக்காக தேவாலயத்துக்கு வராங்க. ஒருத்தர் பரிசேயர், அவர் என்ன பண்றாருன்னா பெருமையான ஒரு ஜெபத்தை சொல்றாரு. நான் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன், இப்படி தனக்குள்ள பெருமையா நான் மற்றவங்களை போல இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆனா ஆயக்கார தூரத்துல நின்னு வானத்தை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எந்த சூழ்நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கையில பணம் வந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, எல்லா இடத்துலயும் நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்மளை தாழ்த்தி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளை காண்பிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.